Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னாரு. அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா வெளிப்படையாக தெரியும். இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான். அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்திருக்குன்னு சமூக வலைதளங்கள் நிறைய. 2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்போவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்றைக்கி 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னென்னா, தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு. எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாமே, கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூரினுடைய 6 தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் 6 டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார். வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால் வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எங்களுக்கு கேட்கக்கூடாது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF.